சுமதிமா, ஸ்ரீரங்கம்னு ஏன் சொல்றாங்க? அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கா? அரங்கம் அப்படின்னா 2 ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதின்னு பேரு. காவிரி ஆறு பாயக்கூடிய வழித்தடத்தில் 5 கோவில்கள் இப்படி உண்டு. கர்நாடகால இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கப்பட்டணம், திருச்சியில இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம், தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய அப்பாலரங்கம், கும்பகோணத்துல இருக்கக்கூடிய சாரங்கபாணி கோவில், திருவாரூர்ல இருக்கக்கூடிய பரிமள ரங்கநாதர் கோவில். இப்படி காவிரிக்கும் கொள்ளிடத்திற்கும் நடுவே இருக்கக்கூடிய அரங்கம் ஸ்ரீரங்கம். ரங்கநாதருக்கு பேரே நம் பெருமாள். மனிதன் வேறுபாடு பார்க்க கூடாது என்பதை திருப்பாணாழ்வார் மூலமாக உணர்த்துகிற பெருமாள் நம் பெருமாள். பச்சை மாமலை போல் மேனி, பவழ வாய், கமல செங்கன், அச்சுதா அமரர் ஏரே ஆயிர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று ஆழ்வார் பாடிய பெருமாள் நம் பெருமாள். அங்கதான் கம்பர் முதலில் கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் செய்தார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தன்னுடைய தங்கை சமயபுரம் மாரியம்மனுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதம் சீர் அனுப்புவார். அப்போ நம் பெருமாள் என்ன சொல்றார் அப்படின்னா, மனிதர்கள் கிட்ட ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, சிறு தெய்வம் பெருந்தெய்வம்ன்ற வேறுபாடும் பெருமாளுக்கு கிடையவே கிடையாது. இதையெல்லாம் சொல்லக்கூடிய பெருமாள் தான் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். தேங்க்யூ சுமதி மேம். தெய்வானைய மனம் புரிந்து கல்யாண கோலத்தில் முருக பெருமான் காட்சி தரும் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் பத்தி பாட லெட்ஸ் வெல்கம் மௌஷ்மி.
absolutely beautiful, stunning. அந்த குரல்ல வந்து தேன் இருக்கா, வெல்லம் இருக்கா, இல்ல வெல்லத்தை பாகாகி இருக்காளா, சக்கரை இருக்கா, எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு. வெரி பியூட்டிஃபுல். அந்த சங்கதிகள் மட்டும் கொஞ்சம் கிளியரா இருக்கலாம், சில சங்கதிகள். நல்லா பாண்டிங்க. அந்த முதல் சங்கதி பல்லவி ரொம்ப அற்புதமாக விழுந்தது. நானே எதிர்பார்க்கல. தேங்க்யூ சார். சங்கதி போடுறது பெருசு இல்லை, அந்த சங்கதி போடும்போது அந்தந்த சுரஸ்தானங்களில் போய் அது சரியாக அந்த ஸ்தானங்களில் உட்கார்ந்தாதான் அந்த சங்கதிக்கு அழகு. நீ பாடினது அவ்வளோ அற்புதமாக இருந்தது அந்த சங்கதி. இவ்வளவு சங்கதியை பாடினீங்க. சரணம் தரு தரு தாரி தாரி சட்டி தன்னான மயிலாட தோகை உண்டு நான், அது கொஞ்சம் முன்ன பின்ன வந்தது. ஆனால் அது ஒரு பெரிய குற்றம் இல்லை. இந்த சங்கதிகள் பாடினதுக்கே உங்களுக்கு எந்திரிச்சு நின்று கைத்தட்ட நான் கடமைப்பட்டிருக்கேன். உங்கள் சத்யா வழங்கும் ஒரு அழகான கோல்ட் காயின் உங்களுக்காக. ஓகே, சரி, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நீ இன்னைக்கு வந்து பாடினது ஏதோ முருகரோட பாடல்டா, கரெக்டா? ஆனா உன்னை எல்லாரும் ஃபேமிலியில கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூப்பிடுவாங்களாமே, ஏன்? ஆக்சுவலி என்னோட ஸ்கூல் டைம்ல வந்து பாட்டோட நான் ரொம்ப டான்ஸ் தான் ஆடியிருக்கேன். அப்போ வந்து என்னோட பிரின்சிபல் வந்து நான் டான்ஸ் ஆடுறத பார்த்துட்டு கிருஷ்ணா மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பர்சனல் அட்டாச்மெண்ட் மாதிரி கூட அதனால அவங்க ரிட்டையர் ஆனப்போ கூட அவங்களுக்காக ஒரு கிருஷ்ண டான்ஸ் ஆடி அப்படிதான் அவங்க சென்ட் ஆஃப் பண்ணது. சரி, அழகா டான்ஸ் ஆட வச்சிடலாமா? ஐயோ, சொந்த